ஒளியின் நண்பர்கள் நாம், ஒளியில் வாழ்வோம். இயேசுவில் பாசத்திற்குரியவர்களே, போர்ச்சுக்கல் நாட்டில் சாந்தரேம் என்று ஒரு நகரம் இருக்கிறது. லிஸ்பன் நகரத்துக்கும் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பாத்திமா என்ற அந்த நகரத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில்தான் இந்த சாந்தரேம் இருக்கிறது. 1247 ஆண்டு இந்த சாந்தரேம் நகரத்தில் இருக்கிற புனித ஸ்தேவான் ஆலயத்தில் ஒரு அற்புதமான புதுமை நிகழ்ந்தது. என்ன புதுமை அது? அப்பொழுது அது கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த ஒரு பெண் கத்தோலிக்க விசுவாசத்தில் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருந்தவர். ஆனால் அவளுடைய கணவர் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை இல்லாதவர். எப்படியாவது தன் கணவரை கிறிஸ்துவின் பக்கம் கொண்டு வந்துவிட வேண்டும் என சொல்லி அவர் ஏங்கினார், ஜெபித்தார். என்ன செய்வதென்று தெரியாமல் பல்வேறு நபர்களை விசாரித்த பொழுது தவறாக வழிநடத்தக்கூடியவர்கள் இருப்பார்கள் தானே. அப்படி ஒரு சிலர் இந்த பெண்மணியை ஒரு மந்திரவாதியிடம் அனுப்பிவிட்டார். மந்திரவாதியிடம் சென்று இந்த பெண் சொன்னார், என் கணவர் எப்படியாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும், நற்கருணை பெற வேண்டும் என சொல்லி அந்த மந்திரவாதியும் நிச்சயமாக இதை நான் செய்கிறேன் என்று சொன்னார். அதை செய்ய வேண்டுமென்றால் எனக்கு ஒரு பரிகாரமாக நீ எனக்கு கொண்டு வர வேண்டும். என்ன அது என்று பெண் கேட்டார். அந்த மந்திரவாதி சொன்னார், ஆலயத்தில் திருப்பலியின் போது அருள் தந்தை உனக்கு நற்கருணை கொடுக்கிறாரு, அந்த நற்கருணையை இங்கே என்னிடம் நீ கொண்டு வர வேண்டும். அதை வைத்து நான் பூஜை செய்வேன், மந்திரங்களை பயன்படுத்துவேன், அதன் வழியாக உன் கணவருக்கு மனமாற்றத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னார். மந்திரத்தால் மாங்காய் விழவா செய்யும். ஆனாலும் கூட அந்த பெண் அதை நம்பினாள். ஆலயத்திற்கு சென்றாள், திருப்பலியில் பங்கு பெற்றார். திருப்பலியில் குருவானவர் நற்கருணை கொடுத்தவுடன் உடனடியாக மெல்ல எடுத்து தன்னுடைய துணியிலே மறைத்து கொண்டு திருப்பலி முடிந்த பிறகு வீடு நோக்கி நடக்கத் தொடங்கினார். வரலாறு சொல்லுகிறது, அவள் வீட்டுக்கு செல்லுகிற பொழுதே அந்த நற்கருணையிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கி இருக்கிறது. வீட்டிற்கு சென்ற இந்த பெண் அந்த ரத்தம் கசிவதை பார்த்து பயந்து போய் துணியோடு அந்த நற்கருணையை ஒரு பெட்டியில் வைத்து மறைத்து மூடி வைத்து விட்டாள். இரவு கணவனும் மனைவியும் தூங்கச் செல்கிறார்கள். விளக்குகள் அணைத்தாயிற்று. ஆனால் அதிசயமும் ஆச்சரியமுமாக அறை முழுவதும் பிரகாசமாக ஒளி வீசுகிறது. என்னவென்று தெரியாமல் கணவனும் மனைவியும் குழம்பி கடைசியாக ஒளி வந்த இடத்தை நோக்கி சென்றால் எங்கே இருந்து அந்த ஒளி வருகிறது? எந்த பெட்டிக்குள் நற்கருணையை மறைத்து வைத்தார்களோ அந்த பெட்டியிலிருந்து, நற்கருணையிலிருந்து ஒளி எங்கே வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பெண் பயந்து போய் தன் கணவனிடம் உண்மையை சொல்லுகிறாள். மறுநாள் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று அருள் தந்தையிடம் உண்மையை சொல்லுகிறார்கள். பவனியாக நற்கருணை கொண்டு வரப்பட்டு இன்றளவும் அந்த ஸ்தேவான் ஆலயத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் அந்த ஆலயத்திற்கு சென்று நான் வணங்கி ஜெபித்து வந்திருக்கிறேன். 2 முறை, இத்தனை நூற்றாண்டுகளில் 2 முறை அந்த நற்கருணையை பரிசோதித்து அந்த புதுமையை கத்தோலிக்க திருச்சபை உறுதி செய்திருக்கிறது. இயேசுவில் பாசத்திற்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் ஒளியானவர். அந்த ஒளியின் நண்பர்கள் நாமும் ஒளிர இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் ஒளிர இன்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம். திருக்காட்சியர் விழாவை கொண்டாடுகிறோமே. முதல் வாசகம் அவ்வளவு தெளிவாக நமக்கு இந்த வார்த்தையை சுட்டி காட்டுகிறது. எழு ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவர் இங்கு ஒளியாக இருக்கிறார். ஆண்டவர் ஒளியாக இருக்கும் பொழுது அவரை யாரெல்லாம் தேடிச் செல்கிறார்கள்? பிற இனத்து மக்கள் தேடிச் செல்கிறார்கள். பிற இனத்து மக்கள் என்றால் வசதியானவர்களாக இருக்கலாம், ஏழை எளியவர்களாக இருக்கலாம், உடல் நோயுற்றவர்களாக இருக்கலாம், மனநலன் பாதித்தவர்களாக இருக்கலாம், வறுமையும் கடனும் சூழ்ந்தவர்களாக இருக்கலாம். பிற இனத்து மக்கள் இயேசுவை, அந்த ஒளியை நோக்கி செல்கிறார்கள். மன்னர்கள் அந்த ஒளியை நோக்கி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மன்னர்கள் என்று சொல்லுவதை நம் அரசர்கள் என்ற அளவில் மட்டும் குறுகி பார்க்க வேண்டியதில்லை. ஞானிகள், படித்தவர்கள், வசதியானவர்கள், கௌரவத்தை அதிகம் சொல்லக்கூடியவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆக பிற இனத்தவரும் மன்னர்களும் இந்த ஒளியை நோக்கி வருவார்கள் என்று முதல் வாசகம் அற்புதமாக சொல்லுகிறது. சரி, அந்த ஒளியை நோக்கி சென்றால் என்ன நடக்கும்? ஒளியை நோக்கி சென்றால் என்ன நடக்கும் என்பதை 2வது வாசகத்திலே பவுலடியார் அற்புதமாக சொல்லுகிறார். ஒளியை நோக்கி, கிறிஸ்துவாம் அந்த ஒளியை நோக்கி செல்கிறவர்கள் இயேசுவின் உடன் உரிமையாளர் ஆவார்கள். இயேசுவுக்கு என்னவெல்லாம் உரிமை இருக்கிறதோ அந்த உரிமை அனைத்தும் அந்த ஒளியை நோக்கி செல்கிறவர்களுக்கும் இருக்கும்.
மீண்டுமாக அடுத்த வரியிலேயே, அடுத்த வார்த்தையிலே பவுலடியார் சொல்லுகிறார், ஒளியை நோக்கி செல்கிறவர்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருப்பார்கள். இந்த திருச்சபை என்ற இந்த உடலின் உறுப்புகளாக, அல்லது இயேசு என்ற அந்த உடலின் உறுப்புகளாக அவர்கள் இருப்பார்கள். மூன்றாவதாகவும் பவுலடியார் சொல்லுகிறார், ஒளியாம் இயேசுவை தேடிச் செல்கிறவர்கள் வாக்குறுதிகளின் உடன் பங்காளிகள். இயேசுவை குறித்து என்னவெல்லாம் வாக்குறுதி சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அல்லது இஸ்ரேல் மக்களை குறித்து என்னவெல்லாம் வாக்குறுதி சொல்லப்பட்டு இருக்கிறதோ, அந்த வாக்குறுதிகளின் பங்காளிகளாகவும் இருப்பார்கள் என்று பவுலடியார் சொல்கிறார். ஆக ஒளியாம் இயேசுவை யாரெல்லாம் அணுகிச் செல்கிறார்களோ அவர்கள் உடன் உரிமையாளர்கள், ஒரே உடலின் உறுப்பினர்கள், வாக்குறுதியின் உடன் பங்காளிகள். இத்தகைய அற்புதமான ஒரு பங்கை பெற்றுக்கொள்வதற்குத்தான் நாமும் அழைக்கப்படுகிறோம். நம்மில் எளியவர்கள் உண்டு. இந்த திருப்பலியில் பங்கு பெற்றுக் கொண்டு இருக்கிறீர்களே, இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே, நம்மிலே வசதியானவர்கள் உண்டு, கடன் இல்லாதவர்கள் உண்டு, கடன் உள்ளவர்கள் உண்டு, அரசு வேலையில் தனியாரில் வேலை செய்கிறவர்கள் உண்டு, வேலை இல்லாதவர்கள் உண்டு, மனநலன் பாதித்து அல்லது அதன் அழுத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்டு. நம் எல்லோரையும் அந்த ஒளியை நோக்கி வருவதற்கு இந்த நாள் அழைப்பு விடுக்கிறது. அதற்கு முத்தாய்ப்பாக, அதற்கு ஒரு சாட்சியாகத்தான் 3 பேர் இயேசுவை சென்று சந்தித்ததை, அந்த ஒளியை தரிசித்ததை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த 3 பேர் சந்தித்தார்களே, அவர்கள் ஞானிகளா, அரசர்களா? பல்வேறு பாரம்பரியங்கள் இங்கே சொல்லப்படுகின்றன. உதாரணமாக அவர்கள் வானியல் அறிஞர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன வானியல் அறிஞர்கள்? வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்றால் இந்த 3 பேருமே பெர்சிய நாட்டிலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. பெர்சிய நாட்டு ஞானத்தை, வானவியல் ஆய்வுகளை நாம் பின்னோக்கி சென்று பார்த்தோமே என்றால் அந்த பெர்சிய மக்களிடையே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பேரரசர் தோன்றும் பொழுது அந்த செய்தி நட்சத்திரத்தின் வழியாக வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பெர்சியர்கள் பின்னாளில் பாபிலோனியாவை கைப்பற்றி பாபிலோனியாவை ஆட்சி செய்தார்கள். இந்த பாபிலோனியாவிலே பாபிலோனியன் ஸ்டார் சார்ட், அதாவது பாபிலோனியாவின் நட்சத்திர அட்டவணை என்பது பழங்காலத்து நட்சத்திரங்களை பற்றிய ஆய்வுகளை, குறிப்புகளை உள்ளடக்கிய அட்டவணை மிகவும் புகழ்பெற்றது. ஆக வானவியல் அறிஞர்களாக அவர்கள் பெர்சிய நாட்டிலிருந்து வந்து இந்த ஒளியை நோக்கி வந்து ஆராதனை செலுத்த அவர்கள் தயாராக இருந்திருக்கலாம் என்கிறது ஒரு குறிப்பு. இன்னொரு குறிப்பு சொல்லுகிறது, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டோமே, மன்னர்கள் வருவார்கள் என்று சொல்லி 72வது திருப்பாடலில் வாசிக்கிறோம், அரசர்கள் பேரரசருக்கு பரிசுகளை கொண்டு செல்வார்கள் என சொல்லி. எனவே அரசர் இயேசுவை நோக்கி இவர்கள் தேடி வருகிறார்கள். விண்மீன் சொல்லுகிறது, பேரரசரின் பிறப்பை விண்மீன் சொல்லுகிறது. எனவே இவர்கள் அரசருக்கு பரிசு கொடுக்க வருகிறார்கள். எனவே இந்த 3 பேரும், கஸ்பார், பல்தசார், மெல்கியூர் என்கிற இந்த 3 பேரும் அரசர்களாக இருக்கலாம் என்றும் சொல்லுகிறது. சரி, இவர்கள் ஞானிகளாக இருக்கலாம் அல்லது அரசர்களாக இருக்கலாம். ஒளியை நோக்கி வருகிறார்கள். உடன் உரிமையாளராவதற்கும் உடலின் உறுப்புகளாவதற்கும் பங்காளிகளாவதற்கும் அந்த ஒளியை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் என்னென்ன பரிசுகள் கொண்டு வருகிறார்கள்? பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம். பொன் என்பது ராயல்டி, அரச ஆளுமையை குறிக்கிறது, அரசர்களை குறிக்கிறது. ஆக இவர்கள் பொன் காணிக்கையாக கொடுக்கிற பொழுதே பிறந்திருக்கிற குழந்தையை அரசராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு காணிக்கை செலுத்துகிறார்கள். சிற்றரசர்கள் பேரரசர்களுக்கு கப்பம் கட்டுகிறார்களே, அல்லது காணிக்கை செலுத்துகிறார்களே, அதே போல இவர்கள் பொன் கொடுப்பதன் வழியாக இயேசுவின் அரசாளுமையை, இயேசுவின் அரசாட்சியை அவர்கள் அங்கீகரிக்கிறார்கள். தூபம் என்பது எல்லா சமயங்களிலும் நான் பார்க்கலாம், தூபம் கடவுளுக்கு, தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடியது. சாம்பிராணி புகை தெய்வத்துக்கு காட்டக்கூடியது. ஆக இவர்கள் சாம்பிராணியை காணிக்கையாக கொடுப்பதன் வழியாக அந்த குழந்தையை தெய்வம், கடவுள் என்று அவர்கள் அங்கே அங்கீகரிக்கிறார்கள். மூன்றாவதாக வெள்ளை போளம். இறந்த ஒருவரை அடக்கம் செய்வதற்கு முன்பு அவர் உடலில் தடவப்படுகின்ற எண்ணெய் வெள்ளை போளம். இதன் வழியாக பிறந்திருக்க குழந்தை மனித பண்பு சார்ந்தது என்பதையும் அவர்கள் அங்கே அறுதியிட்டு சொல்கிறார்கள். ஆக பொன், சாம்பிராணி, வெள்ளை போளம் ஆகிய காணிக்கைகள் வழியாக இயேசுவை, இயேசுவின் அரசாட்சியை, அவர் கடவுளாகவும் மனிதராகவும் இறைவனாகவுமாக அவரை ஏற்றுக்கொண்டதைத்தான் இந்த காணிக்கைகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. ஆக ஒளியாம் இயேசுவை சந்திக்க வந்தவர்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும்? அவர்களும் ஒளியாக மாற வேண்டும்.
ஒரு மெழுகுதிரியிலிருந்து அல்லது ஒரு தீபத்திலிருந்து பற்ற வைக்கப்படுகின்ற பொழுது அதுவும் ஒளிர வேண்டும். இவர்களுக்கு அங்கே எங்கே ஒளி வருகிறது? காணிக்கை செலுத்திய பிறகு, அந்த ஒளியாம் இயேசுவை கண்ட பிறகு அவர்களே ஒளியாக மாறுகிறார்கள். மீண்டும் ஏரோது அரசனிடம் செல்லாமல், பதவியும் புகழும் பெருமையும் தரக்கூடிய அந்த மன்னக அரசனை சந்திக்காமல் வேறு வழியில் வாழ்க்கையில் மாற்றம் பெற்று செல்வதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, திருக்காட்சியரின் பெருவிழாவில் நாமும் இங்கே இருக்கிறோம். ஒளியாம் இயேசுவை சந்திக்க வந்திருக்கிறோம். ஒளியாம் இயேசுவை சந்தித்து நாம் தரிசிக்கிற பொழுது நாம் அவரது உரிமையாளராக, ஒரே உடலின் உறுப்பினராக, வாக்குறுதிகளின் உடன் பங்காளிகளாக மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் மாற்றம் வர வேண்டும். ஒளியாம் இயேசுவை நண்பர்களாகிய நாம், ஒளியாம் இயேசுவின் நண்பர்களாகிய நாம் ஒளிர வேண்டும். எதையெல்லாம் நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும், எந்த பண்புகளை, குணங்களை, எந்த பழக்க வழக்கங்களை நாம் மாற்ற வேண்டும் என சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் தெரியும். அடுத்தவர்கள் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. உங்களையே ஒரு முறை யோசித்து பாருங்கள். எந்த பழக்க வழக்கத்திலிருந்து, பண்புகளிலிருந்து மாற வேண்டும் என சொல்லி நீங்கள் யோசியுங்கள். அதிலிருந்து மாறி ஒளியாக வாழத் தொடங்குங்கள். இயேசுவை சந்தித்த ஞானிகள் அல்லது அந்த 3 அரசர்கள் மாற்றத்தை கண்டார்கள், ஒளியாக மாறினார்கள். ஒளியின் நண்பர்களாகிய நாமும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் மாற்றத்தை கண்டு ஒளியாக ஒளிர்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் மற்றவருக்கு ஒளியாவோம், இயேசுவின் ஆசீராவோம். ஆமென்.